வெல்கம் டு சௌமிஸ் கிச்சன் கார்னர். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டிஷ் வந்து முள்ளங்கி தயிர் பச்சடி. இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ்லாம் என்னன்னு நம்ம பார்த்துடலாம். முள்ளங்கி ஒன்று எடுத்து வச்சுருக்கேன். கெட்டியான தயிர் 1 கப். தாளிக்கிறதுக்கு கடுகு, உளுந்தம்பருப்பு, கருவேப்பிலை, துருவின இஞ்சி, பொடியாக நறுக்கின பச்சை மிளகாய், பொடியாக நறுக்கின கொத்தமல்லி தழை, பொடியாக நறுக்கின பொடி வெங்காயம், தேவைக்கேற்ப உப்பு, கொஞ்சமாக பெருங்காயத்தூள். தாளிக்கிறதுக்கு தேங்காய் எண்ணெய் எடுத்து வச்சுருக்கேன். ஏன்னா தேங்காய் எண்ணெய் கொஞ்சம் நல்ல ஃப்ளேவர் தரும். இப்போது இந்த டிஷ் எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம். இப்போது நான் இந்த மாதிரி ஒரு முள்ளங்கியை பொடியாக நறுக்கி உப்பு போட்டு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போது நம்ம அடுப்பில் ஒரு கடாய் வச்சு அதில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் சூடானோடைய கடுகு, உளுந்தம்பருப்பு சேர்த்துடலாம். எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்போது கடுகு, உளுந்தம்பருப்பு சேர்த்துடலாம். கடுகு, உளுந்தம்பருப்பு சேர்த்துட்டு அது வெடிச்ச உடனடியாக கருவேப்பிலை, பச்சை மிளகாய் சேர்த்துடலாம். இப்போது இதில் நான் பச்சை மிளகாய், வெங்காயம், இஞ்சி இவ்வளவும் சேர்த்துருக்கேன். பொடி வெங்காயம் இவ்வளவும் சேர்த்துருக்கேன். இப்போ நான் கொஞ்சம் நல்லா லைட்டாக வதக்கிக்கலாம். ரொம்ப வதங்க வேண்டாம், லைட்டாக வதங்கினுடைய நம்ம இப்போ முள்ளங்கி சேர்த்துடலாம். முள்ளங்கி சேர்த்துட்டு லைட்டாக வதக்கிட்டு கொஞ்சமாக உப்பு போட்டு நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். நம்ம ஏற்கனவே முள்ளங்கியில் உப்பு போட்டதுனால கொஞ்சமாக உப்பு போட்டால் போதும். இப்போ நான் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுறேன். சூடு ஆறினோடனே இப்போ இதை நம்ம இன்னொரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். நார்மலாக முள்ளங்கி சாம்பார், முள்ளங்கி பொரியல் செஞ்சு சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக முள்ளங்கி பச்சடி செஞ்சு சாப்பிட்லாம். இப்போ இதில் நான் கொஞ்சம் தயிர் கலந்துக்க போகிறேன். நான் இப்போ இதில் 2 ஸ்பூன் தயிர் கலந்துருக்கேன். இதை ஃப்ரிட்ஜில் வச்சு சில்லாகவும் நம்ம சர்வ் பண்ணலாம். கொஞ்சம் கலந்து விட்டுக்கோங்க நல்லா. இப்போ இதில் கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. அப்புறம் ஃபைனலாக கொஞ்சம் கொத்தமல்லி தழை சேர்த்துக்கோங்க. நம்ம சுவையான ஈஸி டு மேக் முள்ளங்கி தயிர் பச்சடி ரெடி ஆயிடுச்சு.